கிரெயின் கோட் ஆகும் இல்லையா, கொஞ்சம் நிறைய போட்டா நல்லா இருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் போடுறேன். ஓகே. ஏற்கனவே அரைச்சி வச்ச மசாலா வந்து 5 ஸ்பூன். அப்புறம் இந்த கோகனட், வறுத்த தேங்காய். ஸோ ரொம்ப வறுத்தோன்னு அவசியம் இல்லை, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அந்த நட்டி ஸ்மெல் வருது இல்லையா, அப்போ உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டு கெட்டு போகாது உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து பச்சையாவே தேங்காய் போட்டோம்னா அந்த மசாலாவோட அரைக்கும் போது தண்ணி ஆயிடும், கொஞ்சம் ஈரம் ஆயிடும், ஒட்டிக்கும், ஈவனா மிக்ஸ் ஆகாது. ஓகே. வறுத்த தேங்காய் துருவலை வந்து நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துட்டோம். அது கொஞ்சம் சூடா இருக்கு, இந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அரைக்கலாம் இல்லையா. ஸோ இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணுவோம், இதுல கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா உப்பு போட்டிருக்கோமா? இல்ல உப்பு. இப்போ இதுல கொஞ்சம் உப்பும் காய்கறியில கொஞ்சம் போட்டு போறோம். ஸோ இப்போ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பிளெண்ட் ஆகும். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதில். ஸோ இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த வதக்குறதெல்லாம் என்ன பண்ணணும், ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். இது நம்ம ஆட் பண்றது வந்து என்ன? இது வந்து ரெகுலர் குக்கிங் ஆயில் தான். நல்லெண்ணெய் சேர்க்கலாமா? நல்லெண்ணெய் போடலாம். ஓகே, நல்லா இருக்கும் ஃப்ளேவர். ஆமா, நல்லெண்ணெய்னா அந்த டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் கதம்ப சாதம் ஆயிடும். ஆமா, நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணலாம், அப்புறம் இந்த மிடில் ஆஃப் த குக்கிங் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகும் உளுத்தம்பருப்பும் பருப்பு. ஸோ இது ட்ரெடிஷ்னல் சீசனிங் நம்மளோடது, கடுகு உளுத்தம் பருப்புலாம். ஓகே. எண்ணெய் சூடாயிடுச்சு, காஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு வச்ச அப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட், கடுகு வச்சிட்டு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ணிடலாமா? போட்டு உங்களுக்கு வாயில பட்டா கூட உங்களுக்கு அந்த காரம் எல்லாம் வந்து இறங்கிடும், உங்களுக்கு எண்ணெயிலே இறங்கி அந்த ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ வெங்காயமா? ஆமா, நெக்ஸ்ட் நம்ம வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டோம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டோம். அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் போதே பச்சை மிளகாய், இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதுக்கு அப்புறம் நல்ல பொடியா நறுக்குன வெங்காயம் போட்டிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும் பாருங்க. நல்ல பொடியா நறுக்கிருக்கோம் இல்லையா வெங்காயம், சீக்கிரம் குக் ஆயிடும். பிளஸ் உங்களுக்கு தனியா வாயில படாது. ஓகே. நெக்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி அப்போ உங்களுக்கு ஜூஸ் விட்டுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமா தக்காளி சேர்க்கணும், ஹாஃப் தக்காளி தான். அந்த கொஞ்சம் அந்த புளிப்புனஸ்க்கு தான். அப்படி தக்காளி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா லெமன் பிழிஞ்சிக்கலாம் கட்சியில. ஓகே. நான் கலர்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தக்காளி போட்டேன். ஒரு பாதி தக்காளி நல்ல பொடியா நறுக்கி, வெங்காயம் வந்து நல்லா ஒரு முக்காவாசி வதங்கினதுக்கு அப்புறம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த தக்காளி சேர்த்திருக்கோம். இப்போ காய்கறிகள்லாம் ஒன்று ஆட் பண்ணலாம். எது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்குமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணலாம். பச்சை பட்டாணி, கேரட் இல்லையா, ஸோ கேரட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆமா, கேரட் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பச்சை பட்டாணி ஆட் பண்ணோம், அப்புறம் கேரட், இப்போ குடமிளகாய் ஆட் பண்ணிடலாம்.
எல்லாமே பாருங்க இந்த மாதிரி சைஸுக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம. இந்த உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துங்கிறதுனால லாஸ்டா ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஓகே. அதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டோம்னா தென் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஓகே. ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணலாமா? கொஞ்சம் ஒரு 1 minute ஆகும். ஓகே. Bengal.com சிறிது இடைவேளைக்கு பின் தொடரும். Bengal.com தொடர்கிறது. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ஓகே. நான் ஒரு ஸ்மால் சைஸ் 2 உருளைக்கிழங்கு, நல்லா பெருசுன்னா 1 போடும். ஒரு பெருசு. எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுடலாம். போதுமா? இன்னும் கொஞ்சம் போட்டு. இந்த குடமிளகாவோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இட் ஹாஸ் நோ லைக் ட்ரெடிஷ்னல் ஸ்பைசஸ் தான். இந்த பட்டு கிராம்பு அதெல்லாம் இல்ல பிடிக்காதவங்களுக்கு, பெரியவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது வந்து அவ்வளோ நல்லதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மசாலா திங்ஸ் வந்து அவ்வளோவா இல்லாமல் நம்ம யூஸ்வலாக கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, நிறைய காய்கறிகள், மஞ்சள் பொடி, சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டு கலந்து கொஞ்சம் மூடி வைக்கலாம். காய்கறிக்கு மாத்திரம் உப்பு ஆட் பண்ணுறேன் நான். மசாலாக்கான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் மசாலால. ஸோ அந்த உப்புல உங்களுக்கு வெந்துடும். ஸோ நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். அந்த 2 minutes நம்ம மூடி வச்சு குக் பண்றதுக்குள்ள அந்த மசாலா அரைச்சிடலாம். ஏன்னா அந்த தேங்காய் வந்து இப்போ நல்லா ஆறி இருக்கும். ஸோ போய் மூடிடுறேன். மசாலா அரைக்கலாம். தண்ணி விடாம அரைக்கணும் இல்லையா? தண்ணி இல்லை, பொடியா இருக்கணும். இது கோர்ஸா இருக்கு, இன்னும் நைஸா இருந்தா பெட்டர் ஆக்சுவலி. ஸோ இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். ஆமா. இதுவே நம்ம தேங்காய் பொடி பொண்ணியே எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, மசாலா ரெடி. ஸோ வந்து மசாலா அரைஞ்சிருச்சு. இந்த தேங்காவும் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த மசாலாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ வந்து இது குக் ஆகட்டும். இந்த காய்கறிகள்லாம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா ஆட் பண்ணி கோட் பண்ணணும். இன்னும் ஒரு 5 minutes குக் ஆனா சாஃப்ட் ஆயிடும் எல்லாம். உருளைக்கிழங்கு ஃபோர்க்கு இல்லை நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்காங்க. ஆமா, ரொம்ப வேக வேண்டாம், ஆனா சாப்பிடுற அளவுக்கு வேகணும் இல்லையா? ஆமா. இப்ப நல்லா வெந்துருச்சு இல்லையா காய்கறி? பாக்குறதுக்கே ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. நல்ல ஸ்மெல்லும் உங்களுக்கு. இது சேர்ந்து இந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆமா, இதோட சேர்ந்து கொஞ்சம் மசாலா இதோட எல்லாம் சேர்ந்து கோட் ஆகணும். இது இன்னும் வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், காலிஃப்ளவர் ஆப்ஷனல். நான் வந்து இது பேசிக்கா ஆட் பண்ணிருக்கேன், எல்லாத்துக்குமே பிடிக்கிற வெஜிடபிள்ஸ். ஓகே. நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் எல்லா காய்கறிகளும், அதாவது எது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு